Hi guys, media queries என்னன்றது அது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட் மீடியா queries நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, உங்களோட பிசி ஆர் லேப்டாப்பில் யூஸ் பண்ணும்போது ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம பெருசாக இருக்கும் ஓகேவா. பட் மொபைலில் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் கிடையாது, ஃபாண்ட் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும் ஓகேவா. அதை காட்டுறதுக்காக தான் நம்ம மீடியா queriesன்றதை நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், H1 டேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். H1 டேக்குள்ளே தமிழ் ஸ்டுடியோன்னு கொடுத்துக்கலாம். செகண்ட் உங்கள் ஸ்டைல் டேக்குள்ளார போயிட்டு பாடியின் டேக்கை ஸ்டைல் பண்ணலாம் ஓகேவா. ஏன்னா பாடி டேக்கை ஸ்டைல் பண்ணால் பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லாமே அட்டாச் ஆகிடும் ஓகேவா, குரோம் ப்ரௌசரில் இருக்கிறது. ஓகே, இப்போ பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டிக்குள்ளார எல்லோ க்ரீன் நான் கொடுக்குறேன் ஓகேவா. எல்லோ க்ரீன் ஓகே. இன்னும் லைவ்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு, அவுட்புட் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, நம்மளோட ஸ்க்ரீனோட பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ க்ரீன் கலர் இருக்குது, ப்ளஸ் டெக்ஸ்டோட கலர் வந்து பிளாக் கலர். அது H1 டேக்குக்கான பிளாக் கலர் இருக்குது, டிஃபால்ட்டாக இருக்கும், ப்ளஸ் போல்டாக இருக்குது. அதே நேரத்தில் H1 டேக்கான ஃபாண்ட் சைஸில் இருக்குது ஓகேவா. இப்போ நான் இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஓகேவா. டிஃபால்ட்டாக இருக்க சைஸோட ஒரு 40 பிக்சல் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஓகேவா. ஓகே, 40 பிக்சல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இது பிசியில் மட்டும் தான் நடக்கணும், இது வந்து மொபைலில் நடக்கக்கூடாது ஓகேவா. இது மொபைலில் உதாரணத்துக்கு இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்டில் போகிறேன். இன்ஸ்பெக்டில் போயிட்டு செகண்ட் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, லேப்டாப் ப்ளஸ் மொபைல், இந்த ஐக்கானை கிளிக் பண்ணால் போதும். இப்போ மொபைல் எந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. மொபைலில் எவ்வளோ பெரிய ஃபாண்ட் சைஸ் நீங்கள் காமிச்சா உங்களோட கண்டென்ட்டில் காமிக்க முடியாது ஓகேவா. பட் பிசியில் அந்த மாதிரி காமிக்கலாம், உங்களோட மொபைலில் அந்த மாதிரி காட்டக்கூடாது. இதுக்கு தான் நம்ம மீடியா queries நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, செகண்டு மீடியா queries யூஸ் பண்ணும்போது மட்டும் நம்ம அட்டுன்ற கீவேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஏன்னா அட்டு யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அட்டு ஸ்க்ரீனு அண்டு கொடுத்துட்டு பிராக்கெட் கொடுத்துக்கணும் ஓகேவா. பிராக்கெட்டுக்குள்ளார நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னா மேக்ஸ் வித் ஓகேவா, மேக்ஸ் ஐஃபன் வித் 300 பிக்சல் ஓகேவா. இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஏன்னா உங்களோட மொபைல் எல்லாமே 300 பிக்சலுக்குள்ளார தான் இருக்கும் ஓகேவா. அதான் 300 பிக்சல் வித்துக்குள்ளார தான் இருக்கும். அந்த மாதிரி வித் இருக்கும்போது என்ன நடக்கணும்னா, பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் லைட் பிங்க்னு கொடுக்குறேன் ஓகேவா. சாரி, இங்கே பேக்ரவுண்ட் கலர் வந்து வெளியே கொடுக்கக்கூடாது, பாடி டேக்குள்ளார கொடுக்கணும் ஓகேவா. பாடிக்குள்ளார பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் லைட் பிங்க் ஓகேவா. சரி, இப்போ கரெக்டாக நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ லைட் பிங்காக இருக்குது. இப்போ நான் லேப்டாப் மோடுக்கு மாற்றுறேன். ஓகே, லேப்டாப்பில் இருக்கும்போது க்ரீன் கலர் இருக்குது ஓகேவா. இப்போ நான் மொபைலில் மாற்றிட்டீங்க பாருங்கள். வித்து பார்த்தீங்களா, இது வந்து வித்து, இது வந்து ஹைட் ஓகேவா. உங்களோட வித்து வந்து 268 பிக்சல் இருக்குது ஓகேவா, மினிமம் ஓகேவா. இங்கே பாருங்க, நான் என்ன கொடுத்துருன்னா 300 கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்னது 300க்குள்ளார இருக்குது ஓகேவா. 300க்குள்ளார இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கலர் வரும், இல்லைன்னா 300 மேலே இருந்துச்சுன்னா இந்த கலர் தான் வரும் ஓகேவா. சரி, இப்போ நான் மொபைலில் இருக்குது ஓகேவா, 300க்குள்ளார இருக்குது. அப்போ இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து நான் சின்னதாக்கணும் ஓகேவா. அதனால் ஃபாண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன் ஓகேவா. ஓகே, பார்த்தீங்களா சின்னதாகிடுச்சு. பிசியில் வைக்கும்போது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், மொபைல் வைக்கும்போது எவ்வளோ சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு தான் நம்ம மீடியா queries யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. தேங்க்யூ கைஸ்.